ஹாய் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து பாரம்பரிய அரிசியான கருப்பு கவுனி வச்சு ஒரு அட்டகாசமான கஞ்சி தான் உங்களுக்கு செஞ்சு கட்ட போறேன். என்னடா கஞ்சின்னு நினைச்சிட்டு சாதாரண நினைச்சுக்காதீங்க, இதுல அவ்வளவு சத்துக்கள் இருக்கு. இதை நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லுவீங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கருப்பு கவுனி கஞ்சி செய்யறதுக்கு இந்த மெஷர்மெண்ட் கப்ல 1/2 கப்பு வந்து அரிசியை நைட்டே எடுத்து ஊற வச்சுட்டேங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி 2-3 தடவை நல்லா அரிசியை கழுவிக்குங்க. கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சாச்சுங்க. இப்போ ஒரு 7-8 மணி நேரம் இதுல ஊறி இருக்கு. இப்ப இந்த தண்ணிய கப்ல எடுத்து ஊத்திக்கலாம். இப்ப இந்த வடிகட்டி வச்ச தண்ணிய வேஸ்ட் பண்ண வேண்டாம், இதை நம்ம கஞ்சிக்கு ஊத்திக்கலாம். இப்ப இந்த அரிசி வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி குறைன்னு அரைச்சுக்குங்க, அப்பதான் நல்லா இருக்கும். இப்ப இந்த குக்கர்ல நம்ம அரைச்ச அரிசி சேர்த்துக்கலாம். இந்த அரிசி கூட ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க. ஒரு 4-5 குறுமிளகு சேர்த்துக்கலாங்க. சேர்த்திட்டு இப்ப இதுல வந்து 1/2 கப்பு வந்து அரிசி எடுத்து ஊற வச்சு அரைச்சு எடுத்துருக்கிறோம். இது ஒரு 5 மடங்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. இப்ப வந்து குக்கர் அடுப்புல வச்சாச்சுங்க. இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்தியாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டுங்க. நான் இப்ப பாருங்க, நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. கொதிக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் அப்பப்ப கிளறிட்டே இருங்க. ஹை ஃபிளேம்ல வைங்க. கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் மீடியமான ஃபிளேம் வச்சு கிளறுங்க. ஆனா அப்பப்ப கிளறிட்டே இருக்கணும், சரிங்களா? இப்ப பாருங்க, நான் கலந்துட்டே இருக்கிறேன். இப்ப பாருங்க, ஓரளவுக்கு கஞ்சி அப்படியே கெட்டி ஆயிட்டு இருக்கு. கைவிடாம கலந்துட்டு இருக்கிறேங்க. இப்ப வந்து நம்ம துருவி வச்ச கேரட் சேர்த்திக்கலாம். இது கூட பீன்ஸ் கூட சேர்த்தலாம். நான் இன்னைக்கு கேரட் மட்டும் தான் சேர்த்தேன், சரிங்களா? அடுத்தது கல்லுப்பு வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்திக்கலாங்க. பாருங்க, கருப்பு கவுனி கஞ்சி ரெடி ஆயிருச்சு, கிட்டத்தட்ட ரெடி ஆயிருச்சு. இங்க பாருங்க, சூப்பரா அந்த கேரட் அங்கங்க தெரிஞ்சு அட்டகாசமா இருக்குது. இது கூட பீன்ஸ் போடலாம், பூண்டு கூட சேர்த்தலாங்க. நான் இன்னைக்கு வந்து சீரகம், குருமிளகு, கேரட் மட்டும் தான் சேர்த்திருக்கேன். இப்ப நம்ம அடுப்பை சிம்ல வச்சுக்கலாம். இப்ப நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. கருப்பு கவுனி கஞ்சி ரெடிங்க. இப்ப நம்ம வந்து பொடுசா நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இது நல்லா ஒரு கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தயிர் ஊத்தி அப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கஞ்சி நல்லா ஆறிச்சுங்க. சாப்பிட்ற பதத்துக்கு வந்துருச்சு. ஊத்தி அப்படியே மோர் ஊத்தி சாப்பிட்டோம்னா, தயிரோ மோரை ஊத்தி சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இப்ப வேற ஒரு பவுல்ல மாத்தி காட்டுறோம். நம்ம ஏற்கனவே நம்ம தயிரை வந்து அடிச்சு வச்சிருக்கோம், மிக்ஸி ஜார்ல அடிச்சு வச்சிருக்கேன். நீங்க அப்படியே ஊத்துனீங்கன்னா திரி ஆயிரும். அதனால ஒரு அடி அடிச்சுட்டு அப்புறம் ஊத்திக்கலாம், சரிங்களா? அப்படியே தயிர் ஊத்தி சாப்பிட்டோம்னா அப்படியே அமிர்த மாதிரி இருக்குங்க, சூப்பரா இருக்கும். அவ்வளவுதாங்க, ஒரு சூப்பரான கருப்பு கவுனி கஞ்சி ரெடிங்க. செம்ம டேஸ்டா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதுல